இந்த மும்மூர்த்தி சிலையா பின்னாடி எல்லாம் அம்மன் அவதாரமா இங்கே வந்து ஆதி பராசக்தி இருக்கா. எக்ஸைட்டிங் என்ன வேணா சொல்லலாம். உள்ள போனதான் என்ன இருக்கு தெரியும். கால் வச்சு நாகலோகத்தில் பிறந்த மாதிரி தைரியமாக போய்க்கிறான் தெரியல கைஸ். கைஸ் அடுத்த 3 நாளைக்கு இதுதான் நம்மளோட பைக்கு ரெண்டல் எடுத்தாச்சு. ஸோ இந்த பைக்கில் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ கிலோமீட்டர்ஸ்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது 13586 அதில் இருக்குது. பைக்கு தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிற வண்டி தான். நல்ல கண்டிஷனில் பக்கமான பைக் தான் கொடுத்துருக்காங்க. வாங்க ட்ராவல் பண்ணலாம். ஸோ நம்ம எங்கே எடுத்துருக்கோன்னா ஆன் பைக்ஸில் தான் இன்றைக்கி ரெண்டல் எடுத்துருக்கோம். ஸோ டேரெக்டாக இங்கே வந்துவிட்டோம் நாங்கள். ஸோ டேரெக்டாக இங்கே வந்து ஆன்லைனில் அப்படியே புக் பண்ணி சூப்பராகவே இப்போ எல்லாமே பக்காவாக செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து பெட்ரோல் போட்டு நம்ம ஸ்பாட்டுக்கு பறக்கலாம். போகலாமா? ஹெட் ஹைதராபாத்தில் வண்டி எடுத்து கிளம்பிட்டோம். முக்கியமான ஸ்பாட்ஸ்க்கு தான் போயிட்டுருக்கேன். பயங்கரமான சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் எல்லாமே அப்கமிங்கில் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆரம்பமே அமர்க்கலமான ஃபஸ்ட் எபிசோடாக இருக்க போது பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சாப்பிட்ட கிராண்ட் ஹோட்டல் வந்து நல்லா இருக்குது. இதோதாண்டா இருக்குது பெட்ரோல் பங்க். இந்தியன் ஆயில் பார்த்து கட் பண்ணுறீ. அதே பெட்ரோல் பங்க் இருக்குது. 300 மட்டும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். 0 ஓகே. 107றாங்க. 107 ரூபா. 107 ரூபாயா? ஊரில் 101 தான். 6 ரூபா அதிகமாக ஆல்ரெடி இருக்குல்ல. அவங்க டேங்க் பண்ணலாம் நம்ம இருக்குதா? ஆமாடா ஆல்ரெடி. சரி ஓகே போட்டாச்சு. 2.5 லிட்டர் கைஸ். போகிற வழியில் ஒரு குட்டி பர்ச்சேஸ் கண்ணாடி மட்டும் வாங்கிட்டு வாங்க. பயங்கர டஸ்ட்டாக இருக்குது. கண்ணாடி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவனுமே கண்ணாடி வாங்கிட்டான். கண்ணாடி போகிறது பாரு மாஸ்டாக இருக்கான். ஜெட்டா கடல். நம்ம இன்னும் 40 கிலோமீட்டர் போனாங்க. போகிற வழியில் ஒரு குட்டி பர்ச்சேஸ் பையன்கிட்ட ஒரு பெஸ்ட் டீல் முடிச்சாச்சு. வாங்கிட்டோம். இன்னொரு கிளாஸ் இருந்துச்சு. எங்கே அதுங்களா வாங்கிட்டேன் அந்த கண்ணாடியா? இன்னொரு கிளாஸ் இருக்குது. 250 தான்டா. ஆமாம் இன்னொரு கிளாஸ் எங்கே கிளாஸ். தேங்க்யூ. போயிடு வையா. அதான் வாங்கியிருந்தேன். ஸ்டைலிஷ். ஓகே பையா பை பிரதர். பாய் பாய். ஓகே போகிறோம். வதிக்கவா மதி கைஸ். இது ஒரு கிக்கர் பஞ்சாயத்தாக இருக்குது கைஸ். ஓகே ஃபோன்லாம் தீனியாடா கிளம்பிட்டோம். சுரேந்திரபுரி ரீச் ஆகிட்டோம் நம்ம. ஸோ ஆன் ரோட்லேயே தான் இருக்குது. பாருங்கள் என்ட்ரன்ஸை பாருங்கள். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போகலாம். உள்ளே போய்ட்டு டிக்கெட் ரேட்டு என்ன ஏது எல்லாம் நான் சொல்கிறேன். வாங்க போகலாம். என்ட்ரன்ஸ் பேக் சைட்லேயே பின்னாடி பார்த்தீங்கன்னா சிவபெருமான் இருக்கார். பயங்கரமாக இருக்கார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு தெய்வீக உலகத்துக்குள்ளே போக போகிறோம். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. நான் ரொம்ப எக்ஸைட் ஆகி வந்த ஒரு ஸ்பாட்டு தான் சுரேந்திரபுரி. ரொம்ப நாள் பிளானுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் முன்னாடி நான் பிளான் பண்ணிட்டேன் வரணும்னு சொல்லிட்டு. ஸோ பட் இப்போ தான் அதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. எப்படியா இருக்குது சுரேந்திரபுரியோட என்ட்ரன்ஸு? என்ட்ரன்ஸு மாசாக தான் இருக்குது. நிறைய இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து தெய்வீக உலகத்துக்குள்ளே போகிறோம். அதாவது மேல் உலகத்தில் எப்படி இருக்குமோ அந்த பேஸ் பண்ணி உள்ள எல்லாமே செட் பண்ணியிருக்கோம். ஆமாம். ஸோ வாங்க கைஸ் நிறைய நான் மெயிலில் கூப்பிட்டு போகிறேன். டிக்கெட் எடுத்துட்டோம். ஒருத்தருக்கு வந்து 350 சார்ஜ் பண்ணுறாங்க. சின்ன பசங்களாக இருந்தால் 300 சார்ஜ் பண்ணால் ஆல் டேஸ் வந்து ஓப்பனில் தான் இருக்கும்.
ஒரு பயங்கரமான இப்போ என்ன சொல்கிறது, ஒரு பயங்கரம் எக்ஸைட்டிங் என்ன வேணால் சொல்லலாம். உள்ளே போனால் தான் என்ன இருக்குது தெரியும். இவனே வாயை பழகிறவங்க தாங்க இருக்கும். வாங்க. பௌரவஸோட பிறப்பு. ஓ, இது ஃபுல்லாகவே ராமாயணமா? சரி, நானும் ராமாயணம் ஆமான்றேன். மகாபாரதம் தான் சொல்லலாம். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மகாபாரதம் கதையை தான் இங்கே வந்து ஃபுல்லாக சிலைகளாக வச்சுருக்காங்க. ஒரு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. ஒரு நிகழ்வுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து சிலையாக வச்சுருக்காங்க. தத்துருவமாக நம்ம அப்படியே இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாண்டவர்கள் வந்து அஸ்தினாபுரம் வந்து என்ட்ரு ஆகிறாங்க. ஸோ அப்போ எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். ஆக்சுவலாக இங்கேருந்து அந்த எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மகாபாரதோட ஹிஸ்ட்ரி. அதாவது சிலை வடிவமாக வச்சுருக்காங்க. நீங்கள் கதைகளில் கேட்டிருப்பீங்க, புக்காக படிச்சிருப்பீங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா விஷுவலாக இங்கே வந்து அவங்களால பார்க்க முடியும். ஸோ அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷலே. ஸோ என்னென்ன ஈவெண்ட் அங்கே நடந்துச்சுன்றது இங்கே வந்து நேமே வச்சுருக்காங்க. ஸோ ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்குமே. இங்கே பார்த்தீங்கன்னா பெருமாள் இருக்கார். சுரேந்திரபுரி ஆடியோ கைட். ஆமாம், இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆடியோலாம் நீங்கள் கேட்டுக்கலாம். என்ன இதுன்னு சொல்லிடுவோம் இது. ஸோ உள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அம்மன் சிலைகள் வச்சுருக்காங்க. எந்தெந்த ஊரில் என்னென்ன அம்மன் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. தமிழ்நாடு, நம்ம தமிழ்நாடுங்க. காமாட்சி அம்மன், காமாட்சி தேவி படித்த பேப்பர் தான் பார்க்கறதில்ல. அதாவது எல்லா ஊரில் இருக்க அம்மனுமே வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து எல்லா ஊரில் இருக்க அம்மனையும் பார்க்க முடியும். பக்கத்தில் வந்து வெஸ்ட் பெங்கால். அப்போல்லாம் நினைக்க மாட்டேன். பரவாயில்ல, பிள்ளைங்க அங்கேருந்து வந்திருக்கு நம்ம பார்க்க இங்கே அப்படின்னு நினைப்பாங்க. மைசூர் சாமுண்டீஸ்வரி. மைசூர் தாண்டா போனோம். அடுத்து தாயை அடுத்து மைசூருக்கு எனக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. ஆமாம், தசரா நடக்கல, போய் பார்க்கலாம். போயிட்டு வந்துட்டியா? தசரா போய் பார்த்துருக்கியா? மகாராஷ்டிரா. மத்திய பிரதேஷ் மகாகாளி தேவி. காளி மாமா. யார் வாங்க? உன் பேர் என்ன? ஆதி பராசக்தி. இவங்க தான் 8 போலல. இவங்க தான் 8 போல பாரு. அதுதான்டா மும்மூர்த்திகள் இங்கே இருக்காங்க. பின்னாடி எல்லா அம்மனுமே இருக்காங்க. இங்கே வந்து மும்மூர்த்தி சிலையா, பின்னாடி எல்லா அம்மன் அவதாரமா. இங்கே வந்து ஆதி பராசக்தி இருக்காங்க. ஸோ ஹெட் ஆஃப் ஆல். ஆந்திர பிரதேஷ். ஒரிசா. அசாம், ஆந்திர பிரதேஷ். உத்தரப்பிரதேஷில் அம்மன் எப்படி இருக்காங்க பாருங்கள். இமாச்சல் பிரதேஷ். எல்லா ஊரில் இருக்க அம்மன் நம்ம பார்த்தாச்சு. காசியா? உத்தரப்பிரதேஷில் அது சரஸ்வதி. ஜம்மு காஷ்மீரில் தான். பக்கத்துலேயே வந்து பெருமாள் சிலை வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கார். இங்கே பாருங்களேன், அழகாக அந்த யானைகள் எல்லாமே தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்குது. தண்ணி தான் வரலாம்.
எப்படி இருக்கு கால் வச்சு நான் காலை வைக்கிறேன். என் கேமராமேன் வந்து பார்த்தவொடனே பயங்கரமா ஆச்சரியமாயிட்டு கிருஷ்ணரே போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கிருஷ்ணர் வந்து பார்த்து காலை வச்சு நான் வச்சு வச்சு இந்த இடம் பாருங்களேன். இதை தண்ணிக்கு நடுவில் ஆதிசேஷர் மேலே கிருஷ்ணர் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. வேற மாதிரி அது செம்ம சரியான எக்ஸ்பீரியன்ஸ். வரேன் உள்ள வந்தோடனே ஆன் ஆகுது. அடுத்ததா பாம்பு குகைக்குள்ள போக போறோம். சும்மா குகைக்குள்ள போனதே பாம்பு இருந்தது. பாம்பு குகைக்குள்ள என்ன இருக்கு தெரியல. எஃபெக்ட்லாம் உள்ள சவுண்ட் எஃபெக்ட்லாம் பயங்கரமா இருக்கு. போலாம். என்ன எழுதிரு படி? நாகலோகம். நாகலோகத்துக்குள்ள போறோம். அடாடாடா நல்லாதரா பயமா இருக்கு. லாக்கியே போடுறா லாக்கியே போடலாம். ஏய் நான் வரல. எவரா பாம்பெல்லாம் இருக்குடா. அவ்வளோதான். இப்படிதான் இருக்க மாட்டா நாகலோகம். இவன் நாகலோகத்தில் பிறந்த மாதிரி தைரியமாக போய்க்கிறான்னு தெரில கைஸ். நாகக்கண்ணி பார்க்குறியா? டேய் 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 தெரியுதா நீ யாருன்னு எனக்கு தெரியுண்டா. டேய் நாகர் மூடி மேலே இருக்கும். இப்போ நம்ம நாகலோகத்துக்குள்ளே இருக்கோம். இந்த இடம் பார்க்குறதுக்கு ஏதோ ஒரிஜினல் நாகலோகத்துக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. முன்னாடி பாருங்களேன். லைட்டாக உள்ள இடம் லைட்டாக திக்குன்னு இருக்குது. இது என்ன கதைன்னு தெரியுமாடா உனக்கு? எனக்கும் தெரில. நான் அவங்களுக்கு என்ன கதைன்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். ஏதோ சொன்னியா சொல்லு. ஏதோ பாட்டு ஒன்று பண்ணியா? இந்த உலகத்தில் சுந்தரியாங்க பாட்டு பாடுறேன். ஊர்வசி சிலோத்தமா இந்த உலகத்தில் டான்ஸ் ஆடக்கூடிய காட்சிகள் தான் பார்க்குறோம். பெருமாளோட வராக அவதாரம் அங்கே இருக்குது. இங்கே வந்து கிருஷ்ணர் பிறக்கிறாரு. அப்புறமா பெருமாளோட மச்ச அவதாரம் மீன் அவதாரம் இருக்குது. இந்த இடம் நம்ம பார்த்துட்டோம் கைஸ். இப்போ வந்து நம்ம அப்படியே யூட்டர்ன் பண்ணி போகிறோம். நிறைய விஷயங்கள் இருக்குது இது உள்ள. ஆக்சுவலாக இது எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு புரியல. யோசிச்சு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த இடத்துக்கு சிவலிங்கம் வச்சுருக்காங்க. நம்மளுடைய தஞ்சாவூரை ஹைலைட் பண்ணுற மாதிரி. ஸோ எடுத்துக்காட்டு இங்கே பாருங்கள். நந்தியுமே இருக்கக்கூடாது. தண்ணி வந்துடாது. மழை பெய்யும் போது ஊர் மக்கள் எல்லாமே கிருஷ்ணர் மலையை சுண்டு வரதால் தூக்கி காப்பாற்றிருப்பாரு. அந்த காட்சி தான் இங்கே வச்சுருக்காங்க. கோவர்த்தனகிரி மலையை கிருஷ்ணர் தூக்கி பிடிச்சிருப்பார்ல, அதுதான் இங்கே வச்சுருக்காங்க. இங்கேயுமே அதான் போட்டிருக்காங்க. பாருங்க ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. மேலே தண்ணி வந்துகிட்டே இருக்கு. இன்னமும் சோட்டா பீம்ல பார்த்தியா? போகோ சேனலை பார்த்தி கிருஷ்ணா ஓ பலராம் அதானே.
குளத்தில் பெண்கள்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. எல்லாரோட ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்காரு கிருஷ்ணர். அங்கே பாருங்க. இந்த மாதிரிலாம் பண்ணா தோலை கட்டி மாத்திரம் தண்ணி ஆக்டிவேட் ஆயிடுச்சுடா. இந்த மாதிரிலாம் நீ பண்ண போறியா? நீ பண்ணியிருப்ப, உங்கள் ஊரில் பண்ணியிருப்ப. இந்த மாதிரிலாம் பண்ணால் அவள் தான் நம்ம கதை முடிஞ்சது. நவ புருஷர்களோட மனைவிகளோட இருக்காங்க எல்லாருமே. இங்கே பாருங்க, கிருஷ்ணர் மரத்து மேலே உட்காந்துருக்காரு பாருங்க துணிகளோட. காப்பாத்துவா? நீ ராமர் தானே வரா? ராமாயணம் வந்துட்டோமா? சூப்பர். ஆஞ்சநேயர் தான் இருக்காரு. ராமர் லக்ஷ்மணி அதுவும் இருக்காங்க பாரா. சீதா கோல்டன் ஸ்டாச்சு. ஆமாம், ராமர் பக்கத்தில் இருக்கார் பாரா. எல்லாம் இது ப்ளூ கலரா? ஆமாம், லக்ஷ்மணர். லக்ஷ்மணர் ஆஞ்சநேயர். அவன் வந்து அவங்க மம்மி. நான் கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், இன்னும் நிறையா இருக்குது நம்ம பார்க்க வேண்டியது. வாங்க படிக்கட்டுலேருந்து இறங்கி போகலாம் கடன்னு. அங்கெல்லாம் செம பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்டா தள்ளுற?